சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல மிகவும் அதிர்ச்சிகரமான மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய படுகொலை. மிக கொடூரமாக நடந்த அந்த படுகொலையை பற்றி, அதனுடைய இன்வெஸ்டிகேஷனை பத்தி நிறைய படைப்புகள், புக்ஸ், படங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த வரிசையில அந்த புலனாய்வின் அடிப்படையில எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய வெப் சீரிஸ் தி ஹண்ட் ஃபார் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப் சீரிஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ராஜீவ் காந்தியுடைய படுகொலை அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, எதனால அதன் அடிப்படையில் நிறைய படைப்புகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது எந்த ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறவரு ஒரு அசாசினேட் பண்ணப்படுறதும், இந்த மாதிரியான ஒரு கொடூரமான முறையில கொல்லப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு காரணம். அந்த பல நாடுகள் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே ராஜீவ்காந்தி முதல் மனிதர் இல்ல. இந்தியாவுடைய தேசப்பிதா, தேச தந்தை அப்படின்னு சொல்லப்பட்ட மகாத்மா காந்தி சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வருட காலத்திற்குள்ள கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியுடைய அம்மா இந்திரா காந்தி அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார். பட் அது ரெண்டும் அந்த ரெண்டுல இந்த அசாசினேஷன் எப்படி வித்தியாசப்படுது? ஏன்னா அது ரெண்டும் ஒரு உள்நாட்டுல நடந்த குழப்பங்கள், உள்நாட்டுல நடந்த கலவரங்களுடைய பாதிப்பாக அந்த மரணம் அதாவது நம்ம நாட்டுல இருக்கிறவங்களாலேயே செய்யப்பட்டது. பட் இந்த ராஜீவ் காந்தியுடைய அசாசினேஷன்ங்கிறது அந்த இரண்டு மரணங்களையும் விட மிக கொடூரமாக இருந்தது. இதுல ராஜீவ் காந்தி மட்டும் இல்ல, அவர் கூட சேர்ந்து பல பேரும் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை செஞ்சது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்காரங்கல்ல, வேற நாட்டுல இருந்து வந்த ஒரு இயக்கம் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டு தலைவரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சம்பவத்தினுடைய ஒரு மேக்னிடியூட். அது இந்திய அரசாங்கத்தின் மீது மிக மிக ஒரு களங்கமாக, ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக வைக்கப்பட்டது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கமாக நாட்டினுடைய வரலாற்றுல இது இருந்தாலும், அந்த களங்கத்தை துடைக்கிற மாதிரி அந்த கேஸ ரொம்ப அருமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கொலையில சம்பந்தப்பட்டவர்கள், சதியில ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து குற்றவாளிகளையும் நெருங்கிறது. அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றுல கண்டிப்பாக ஒரு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அந்த களங்கத்தை துடைக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனை நடத்தி இருக்காங்க. அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கறது தான் இந்த வெப் சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்தவரையும் இந்த வெப் சீரிஸ் ராஜீவ் காந்தியுடைய அசாசினேஷன்ல இருந்து தொடங்குற அந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து தொடங்கி அந்த சதியில யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்படி எப்படி அதுக்கு பிளான் பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராஜீவ் காந்தி அசாசினேஷன், இந்த படுகொலை எதற்காக செய்யப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதுல டீட்டெயில்டா போல அவங்க எந்த சைடும் எடுக்கல. அதாவது ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்திருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த சீரீஸ், அந்த கதையினுடைய கோணம் அந்த கோணத்துலதான் நகர்ந்துகிட்டு இருக்குங்கிறது இந்த சீரீஸ்க்கு மிக மிக ஒரு பெரிய பலம். இந்த சீரீஸ்ல ஹிந்தி பாலிவுட் ஆக்டர் வெப் சீரிஸ்ல நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமித் சியால் அப்படிங்கிறவர் அந்த சிபிஐ ஹெட்டாக கார்த்திகேயனாக நடிச்சிருக்காரு. அந்த தமிழருக்கு உண்டான ஒரு லுக் அந்த அமித் சியாலுடைய முகத்துல போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால அவர் இந்த கேரக்டருக்கு நல்லாவே பொருந்தி போறாரு அப்படிங்கிற அதனால அந்த படத்தை அந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது மேஜரா இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் முகங்கள் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸா பார்த்து போட்டிருக்காங்க. அதனால எல்லாருமே அந்த வகையில அந்த ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. யாரும் ஒரு மிகையான நடிப்போ இல்லாத சமயம் ஒரு பத்தாவது இவங்க இந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லாம எல்லாருமே ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பகவதி பெருமாள் பக்ஸ் அவர் ஒரு சிறப்பான ரோல்ல பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டீமாக வர எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் போகுதே தவிர அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பெரிய அளவுல பேசல. அதாவது எதுக்காக இந்த சம்பவத்தை பண்ணாங்கிறத பத்தி மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்த, அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த காலகட்டத்துல இருந்த
அரசியலை பத்தி கூட பெரிய அளவுல பேசல, அதெல்லாம் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இந்த சீரீஸினுடைய முழு கவனமும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது அந்த சீரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். அந்த சீரீஸுடைய விறுவிறுப்பு குறையாம பாத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயம் ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இருக்கோ அப்படிங்கிறதும் ஒரு இது வருது. ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத தான் காமிச்சிருக்கேன். இது கான்ட்ரவர்சி இல்லாம இருக்கோ அப்படிங்கிற ஒரு சில இடங்கள்ல ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சாலும் பட் அதுவே இந்த சீரீஸ்க்கு ஒரு பிளஸ் ஆகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரீஸுக்காக அந்த 1990s இருந்த அந்த லொகேஷன்ஸ், அந்த செட்ஸ், அப்புறம் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே மெனக்கெட்டு தேடி கண்டுபிடிச்சது பண்ணியிருக்காங்க. மேக்கப், ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே கூட ஓரளவுக்கு அந்த 90s இருந்த இது பண்ணி ஒரு ரெப்ளிகேட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 90s நடந்த இன்வெஸ்டிகேஷனை நம்ம லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஒரு சிறப்பான வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஜேர்னலிஸ்ட் அனிருத்யா மித்யா அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதிய 90 Days The Hunt for ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய அடிப்படையில தான் இந்த ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு. இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நாகேஷ் குக்குனூர் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. The City of Dreams அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நிறைய எபிசோடுகளை டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த இன்வெஸ்டிகேஷனை, அது என்ன நிஜமாவே அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப நிறைவாக இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வந்த அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக அந்த அவ்வளவு நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சதியில சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சதிக்கு மாஸ்டர் பிரெயினாக இருந்த அந்த சிவராசனையும் கண்டுபிடிச்சு அவனை ரவுண்ட் அப் பண்ணி அவன் கை கெட்டுற தூரத்துல இருக்கிறப்ப கூட அவன் வீட்டுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ண முடியாம அவன் வீட்டுக்கு வாசல்ல கிட்டத்தட்ட 30 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை அந்த டீம் அந்த ஒட்டுமொத்த டீமும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துறது ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. அப்பயும் அந்த பாலிடிக்ஸை பேசாம அந்த டீமுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை மட்டும் அழகாக காமிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கடைசியில அந்த அமித் வர்மாக நடிச்ச சாஜல் வஹீத் அப்படிங்கிறவர் இந்த கடைசியில் டயலாகா சொல்லிட்டு போய் இதை ஒரு வெற்றியா என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதாவது ஒரு 3 மாசம் சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவும் இல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு கேஸ்ல இந்த குற்றவாளி கை கெட்டுற தூரத்துல இருந்தும் அவனை உயிரோட பிடிக்க முடியல அப்படிங்கிறத வெற்றியா ஏத்துக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறான். அந்த டயலாக் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்ல, இந்தியாவுடைய அரசியலையும் இந்தியாவுடைய ஹிஸ்டரியிலையும் ஈடுபாடு உள்ள அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறல். ஒரே ஒரு ஆறுதலாக ஜான் எஃப் கென்னடியுடைய அசாசினேஷன் மாதிரி இது ஆயிடாம சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் அந்த சதியையும் வெளியே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை இந்தியர்களுக்கு, இந்திய புலனாய்வுக்கு புலனாய்வு துறைக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. அது ரொம்ப நிறைவாக உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக காமிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.